தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் அகத்தியன். 2026 இப்ப மே மாசத்துல நம்ம பிரித்தானியா நாட்டுல தேர்தல் வரப்போது அனைவரும் அறிந்ததே. நம்ம இப்ப உயர் திரு கவுன்சிலர் ஜெய் கணேஷ் அண்ணனோட சந்தித்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் ஆச்சியன். வணக்கம் அண்ணன். உங்களை சந்திச்சதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் சந்திச்ச மனிதர்களே ஒரு மிகப்பெரிய தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் அண்ணன் அவர்கள். அண்ணன் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போக வேண்டியது இப்ப இந்த மே மாசத்துல நடக்க போற இந்த தேர்தல்ல நம்ம தமிழ் மக்கள் எப்படி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும், நம்ம எந்த மாதிரி விஷயங்களை யோசித்து இதுல செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் அகத்தியன். தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுது உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்ட. நீங்கள் என்னென்றா, லண்டன் மாநகரில் உள்ள 32 நகர சபைகளுக்கு மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல்கள் நடைபெறுகிறது. அதே போல நீங்கள் லண்டன் மாநகரில் வசிக்கும் ஒரு தமிழ் குடிமகனாக இருந்தால் நீங்கள் இருக்கும் பகுதியில் 2 அல்லது 3 வார்டு கவுன்சிலர்களை நீங்கள் தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தல் மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ அதற்காக பல கட்சிகளும் உங்கள் கதவுகளை தட்டி உங்கள் வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என்று ஒரு கேட்கின்ற தருணம் தான் எதிர்வரும் இந்த 5-6 கிழமைகளும். இந்த 5-6 கிழமைகளிலும் நீங்கள் உங்கள் வீடுகளை தட்டும் வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும்தான் வலியுறுத்த வேண்டும். நான் உங்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் எனக்கோ என் சார்ந்த தமிழ் மக்களுக்கு நீங்களால் என்ன செய்ய முடியும் என்றது. பை த வே, நான் லண்டன் மாநகரில் ஒரு கவுன்சிலரும் இல்லை. நான் இருக்கிறது ஹாம்ப்ஷயர், லண்டனுக்கு வழியால். அதனால எனக்கு எலெக்ஷன் இல்லை. ஸோ இது ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் பரப்புரை அல்ல. இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். இந்த அரிய சந்தர்ப்பத்தை தயவு செய்து தவற விடாதீர்கள். உங்கள் வீடுகளை தட்டும் உங்கள் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்றுதான். எனது குடும்பம், எனது பிள்ளைகள், நான் சார்ந்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? எமது தமிழ் மொழி கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதற்காக ஒரு கம்யூனிட்டி சென்டர் உருவாக்கி தர முடியுமா? அல்லது எங்கள் கலாச்சாரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி குரூப்புகளுக்கு உங்களால் முடிந்த ஃபண்டிங்களை எப்படி செய்து தர முடியும்? எங்கள் பாடசாலைகளில், உங்கள் கரிக்குலங்களில் எப்படி நமது மொழி, தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள முடியும்? எங்கள் கலாச்சார இசை மற்றும் நடனம் போன்றவற்றை நடத்துவதற்கான வகுப்புகளுக்கு உங்களால் முடிந்த வசதிகளை செய்து தர முடியுமா? எங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளான தைப்பொங்கலோ தீபாவளியோ அல்லது சித்திரை புத்தாண்டோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நீங்கள் வருகை தருவது மட்டுமன்றி உங்களால் முடிந்த பண உதவிகளை நகர சபையினூடாக செய்ய முடியுமா என்ற இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து இவர்களில் யார் உங்களுக்கு சாதகமான பதில்களை தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் ஒரு தமிழ் சமூகமாக லண்டன் மாநகரத்தில் 2,70,000 ரெஜிஸ்டர்ட் வோட்டர்ஸ், அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறோம். இந்த சமயத்தில் லண்டன்ல உள்ள 7 நகர சபைகளில் நாங்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறோம். ஹாரோ, பிரெண்ட், பார்னட், நியூஹாம், கிங்ஸ்டன், சட்டன், க்ராய்டன் போன்ற இந்த நகர சபைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறோம். இந்த பெரும்பான்மையாக வசிக்கும் இந்த நகர சபைகளில் யார் உங்கள் கவுன்சிலராக வருகிறார்களோ அல்லது எந்த கட்சி அந்த நகர சபையின் ஆட்சியை கைப்பற்றும் என்ற போட்டியில் தீர்மானிக்கும் ஒரு கருவியாக நீங்கள் தமிழ் மக்கள் இருக்க முடியும். நீங்கள் உங்கள் வாக்கை சரியாக பயன்படுத்தி உங்கள் தேவைகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ தமிழ் சமூகத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று உறுதி தரும் வேட்பாளர்களுக்கு மட்டும் வாக்களிக்கும் சமயத்தில் எங்களது தேவைகள், எமது தமிழ் சமூகம் இந்த நாட்டில் தனது இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காகவும் எமது கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உறுதி செய்யக்கூடியதுமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கான இந்த ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்கள் வசத்திலேயே உள்ளது. அதனால் மே மாதம் 7ஆம் தேதி சிந்தித்து வாக்களியுங்கள். உங்கள் தேவைகளை, உங்கள் சமூகத்தின் தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் 2,70,000 பேர் இந்த நகரத்தில் லண்டன் மாநகரில் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் இல்லை. எங்களது கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கான சாத்தியங்களுக்கு உருவாக்குவதற்கு ஒரு வசதியான ஒரு இடம் இல்லை. அதை பல நகர சபைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும். அந்த கோரிக்கைகளை வையுங்கள். அவர்கள் அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாக்களியுங்கள். நானும் ஒரு நகரசபை உறுப்பினர், லண்டனில் அல்ல ஹாம்ப்ஷயரில் ஒரு நகரசபை உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள். நன்றி.
தாய் தமிழ் உறவுகளே, அண்ணன் சொன்ன கருத்துக்கள் மிக சிறந்த கருத்துக்கள். நிச்சயமா உங்க வாக்குகளை நம்ம தமிழ் சமூகத்துக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி தாய் டிவிகள் நேயர்களுக்கு வணக்கம்.